வணக்கம் சைராம். நம்ம சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்துட்ருக்கீங்க. இங்கே வந்தது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமா சைராம்? ஓகே. சொல்லுங்கள் சைராம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நான் பாபா வழிபடுறேன். இதுக்கு முந்தி நான் அறியலை. நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஏகப்பட்ட வாய்ப்பு வசதியோடு சொத்தோடு இருந்தேன். பார்த்துங்க இடையில எல்லாம் என் கணவரால் போயிடுச்சு. இருந்தால் அந்த டயத்தில் தான் என்ன செய்ய தெரியாமல் அது வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடிகள் இந்த மாதிரி இருந்தது. அப்போ தற்செயலாக என்ன சொல்லுவாங்க, பாபா நம்மகிட்ட வர்றாரு அப்படின்னா ஒரு புக்கு மூலியமாகவோ இல்லை ஒரு விக்கிரகம் மூலியமாகவோ ஏதோ ஒரு ஆள் மூலியமாக வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப வருஷமாக உணரவே இல்லை. இப்போ லாஸ்ட்டாக வயநாடாக ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் அதை நல்ல கண்விட உணர்ந்துட்டேன். அப்போ எப்படி அப்படின்னா நான் ஒரு டைம் எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்போ நான் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்போ டாக்டர் பார்த்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது, இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், முடிஞ்சளவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம பாபாவை நம்புகிறோம், தீவிரமாக நம்புகிறோம், அவரை நம்ம கடைசி நிமிஷம் அவரை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு உருவாகுச்சு. ஏன்னா நான் அவர் 5 வருஷம் வழிபடுறதுனால கண்டிப்பாக நம்ம என்னோடய வேண்டுதல் அவர் கேட்பார் அப்படின்னு நான் எனக்கு நல்ல அவரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டில் எப்போ படுத்திருந்தேன். என்கிட்ட டச்சு கிடையாது. பக்கத்தில் உள்ள பெட்டில் உள்ளவங்கிட்ட நான் எனக்கு அந்த பாடல் வச்சு கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். பக்கத்து பெட்டுகளும் வச்சு கொடுத்தாங்க. அந்த டயம் என் மனசில் அப்படியே அழுதுகிட்டே பெட்டில் படுத்துக்கிட்டேன் சாய்ராம். அழுதுகிட்டே படுக்கும்போது பாபா வாரம் நான் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் வச்சு உங்களை படைச்சி சாமி கும்பிட்டு பன்னீரால் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் பாபா. ஆனால் இந்த வாரம் என்னால் கோயிலுக்கு வர முடியல, வீட்லேயே என்னால் விளக்குப்படுத்த முடியல, என் கண்ணீர் வச்சு உங்கள் பாதத்தை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நினச்சி நான் அப்படியே வீட்டில் படுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த டயத்தில் அந்த பாபா என் கூட அவங்க வச்சு கொடுத்ததுலேருந்து அந்த வசனம் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீ கண் கலங்காத, நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் சரியா, உன் மனசு நான் வாழ்கிற போட்டேன், ஏன் அனுமதிக்காக ஜூஸ் கூட உங்களை டச் பண்ண முடியாது மகளே, உன்னை கைப்பிடிச்சு நடத்தி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் அந்த முதியை மட்டும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அது எனக்கு இந்த ஊசி போட்டாங்க. எனக்கு மயக்கம் வர சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு அவரோட ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்த பார்த்துக்கோங்க. எனக்கு நல்லபடியாக நான் மறுநாள் எழுச்சி நடந்தேன் செஞ்சேன். அது மட்டும் இல்லை, என் பொண்ணு சைலண்டாக இங்கே தூத்துக்குள்ளே தான் இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு மூளையில் கட்டி இருக்குது, அது ரிமூவ் பண்ணணும், அதுக்கு 3 லட்சம் மேலே செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் பாபாவை நான் உங்களே எதையும் கிடைக்கணும் சாய்ராம், மாற்றி எனக்கு குடும்பத்துக்கு இப்படி பிள்ளைகளுக்கு இப்படி நோயாகவே கொடுத்துட்டு சாய்ராம், எது நடந்தாலும் உங்கள் மூலியமாக தான் எனக்கு வருது, நடக்கிறதெல்லாம் உங்களால் அனுமதிக்கப்பட்டது, அதனால் எது நடந்தாலும் அதை தமிழ் தைரியமும் மன பலமும் எனக்கும் என் குடும்பத்துக்கு வேணும் சாய்ராம் என்ன அப்படின்ட்டு நான் அவரை உறுதியாக பற்றி அவரை பேச ஆரம்பிக்கும் பொழுதேவும். அப்புறம் வாரம் கோவிலில் வாசலில் பாபா வண்டி வரும். அப்போ அந்த பொண்ணு ஹிந்திக்கார பொண்ணு, நான் பேசுகிறது பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணுக்கு இப்படி இருக்குதுமா, கேரளா அப்படி இருக்கிறா, அதனால் பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இப்போ பையன் கை குழந்தை பேர குழந்தைக்கு 5 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வேணும் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு புரியலை. ஆனால் தலையை மட்டும் அமர்ந்துச்சு அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு பொண்ணு சிரிப்பு பார்த்து ஒரு நல்ல அந்த பொண்ணு ரொம்ப பிரைட்டாக இருந்த பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன், புரியல அந்த பொண்ணுக்கு. ஆனால் மணி அடிக்குது, சலசலசம் மணி அடிச்சு, பாபா கோயிலில் மணி அடிச்சு. எனக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் மறு டைம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு மறு செக்கப் போகும்பொழுது பரவாயில்லையே, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவசியமோ கிடையாது, பண்ணல தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லை சாய்ராம், இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னப்படி தம்பிக்கு பேர குழந்தைக்கு இந்த இடத்துல கட்டி மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் எல்லா டாக்டரும் போட்டு காமிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இப்போ ஒன்றும் பிரச்சனை பண்ணல, அதனால் ஒன்றும் பயம் இல்லை, பின்னாடி பார்த்துக்கிறேன், நான் தொந்தரவு இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நாங்களும் அசால்ட்டாக விட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கும்போது பிள்ளைக்கு ஒரே காய்ச்சல் நெருப்பாக தூக்கி போட்டுச்சு. அப்புறம் கொண்டு கவுன்சிலில் உடனடியாக பண்ணி ஆகணும், நீங்கள் பாளையங்கோட்டை போங்க, இங்கே டெஸ்ட் வர 3 நாள் ஆகணும், ஏன்னா உள்ளே சீல் வச்சிருச்சு, இந்த கட்டியானது உள்ளே கூடி சீல் வச்சு பிள்ளைக்கு வாய் திறக்க முடியாமல் தேங்காய் செல் மாதிரி அடைச்சி போயிருந்துச்சு, நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அங்கே போய் பண்ணோம்னா தம்பி இந்த இடத்துல குத்தி அந்த நீர் எடுப்பட மாட்டேன்ட்டான். அதை எடுத்தால் தான் அது டெஸ்ட் என்னன்னு தெரியும், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயும் பாபா வேண்டிக்கிட்டேன், பையன் நல்லபடியாக எடுக்க கொடுக்கணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் சரி மறுநாள் தம்பி பண்ணிட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கட்டி இங்கே மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே இருந்ததுனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இது எல்லாருக்கும் பரவுறதுனால கொஞ்சம் பார்த்து தான் யோசிச்சு செய்யணும்,
ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. இதில் வந்து ஒரு சிஸ்டர் நம்ம அமெரிக்க ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா அங்கே தான் ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணை தனியாக கூப்பிட்டு இந்த பிள்ளை என்னை எதிர்பார்க்காத நம்பாத சரியா, அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு பெற்ற தாய்கிட்டே வந்து அந்த சிஸ்டரை சொல்லிட்டு போகவும் எங்களுக்கு ரொம்ப இதாகி போச்சு. நான் வந்தேன், விறுவிறு வந்தேன், கோவிலுக்கு தான் வந்தேன். பார்த்துக்கோங்க, வந்து பாபா கிட்டக்க என் பிள்ளைக்கு நீ உயிர் பிச்சை கொடுக்கணும் பாபா அப்படின்ட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு போனேன். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்ததாக அந்த கட்டியை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. அது என்ன கட்டியாக இருக்கும், உடம்புக்குள்ள பரவனால அது எந்த கட்டியாலும் இருக்கலாம், வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. பல இது சொல்கிற மாதிரி அதுவும் பாபாட்ட வந்து மறுபடியும் ஒரு 100 ரூபாய் என்னால் முடிஞ்சதை அவரோட உண்டியில் போட்டுட்டு, எதுனாலும் சரி பாபா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் இடக்கரையில் உங்களால் அனுமதிக்கப்பட்டது தான், உங்களை மாரி எனக்கு என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உறுதியாக நம்பி வேண்டிட்டு போனேன். அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். போய் ஆராதனை முடியவும் அவர் நிமிந்து பார்த்தேன். நான் இருக்க பயம் எதுக்கு மகளே உனக்கு அப்படின்னு பாபா சொன்னார். பாரு, அவரை மாரி என்ன ஆயிரம் போய் நமக்கு உயிரே போனாலும் பரவாயில்லை. சாயிராம் அதாவது பாபாவால் வாழ்ந்தவங்க கோடிக்கணக்காக இருக்கலாம். அவர் நாமத்தினால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. கடைசி பாபாவோட நாம சொல்லி தான் உயிர் போகணும், எதனால சரிதான் சொல்லி போட்டு தீவிரம் போனேன். அதே மாதிரி அதை டெஸ்ட்டு நம்ம கட்டி வந்து நார்மல் கட்டிட்டு வந்துருச்சு. இது வந்து ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தோ இல்லை பணம் கொடுத்தோ இல்லை ஆள் சேகரித்தோ எனக்கு சொல்ல என் 5 வருஷ அனுபவத்தில் நான் அனுபவிச்சதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து 100% உண்மை. இது மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் என் மனசில் இருக்குது. அதெல்லாம் அந்த பாபாவோட அருளால் அது வந்து பூர்த்தி அடையணும். ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, உன் தலையிலேயே மாற்றிருக்கிற சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் என் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும். ஏன்னா அதனால் இன்னும் பெரிய லட்சியம் இருக்குது. அதுவும் நல்லபடியாக நிறைவேறதுக்கு அப்புறம் பாபா கோயில் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் போய் நான் அன்னதானத்துக்கு நான் வந்து